நபிமார்களில் ஈசா நபி எடுத்துக்கிறங்க. ஈசா நபி வந்து இந்த நபிமார்களை எல்லாம் விட ஒரு ஒரு அதிசயங்கள் கூட உள்ளவர். அற்புதங்களை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலிருந்து நடந்த அற்புதங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈசா நபியின் மூலம் நிகழ்ந்த அற்புதங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவரை பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்கிறான்னா, ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவியை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவரை பலப்படுத்தினோம். அவர் எங்கே போனாலும் அவர் கூட யார் இருப்பா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடவே இருப்பார்கள். அப்படிங்கிற ஒரு தகுதி அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான். இது 2வது அத்தியாயத்தில் 87, 2வது அத்தியாயத்தில் 253 ஆகிய இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவர் வந்து தொட்டில்லையே பிறந்தவனை பேசினார். பிறந்தவளை பேசுறதுங்கிற ஒரு யாரா பேச முடியுமா? மனிதன் வந்து முழுமை பெற்றவன் பிறக்கிறதில்ல, மிருகங்கள் தான் முழுமையாய் போய் பிறக்கிறது. மனிதர்கள் வந்து முழுமை அடைந்து பிறப்பது கிடையாது. முழுமை அடைந்து பிறந்தா பொம்பளை செத்து போயிடுவா. முழுமை அடைகிறதா என்ன செய்யணும்? பல்லுகள்லாம் முளைச்சி காலெலாம் ஸ்டடியாகி பிறந்தோம்னா தாங்க முடியுமா? நம்மளுக்கு முக்கா அளவோடு அல்ல வெளியேற்றிறான். நம்மளை முக்கா அளவோடு வெளியே ஆடுலாம் குட்டி போட்டோன்னு நினச்சி நடக்குது, ஓடுது. மனுஷன் என்ன செய்ய முடியலை? ஓட முடியலை, ஆட முடியலை. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, நம்மளை வந்து முக்கால் படைப்பாகத்தான் வெளியேற்றுறானே தவிர முக்கால்வாசி வயிற்றுலையும் கால்வாசி வெளியிலையும் தான் வளர்றோம். வளர்ந்து தான் நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறோம். அப்போ இந்த தொட்டிலில் பேசுகிறது என்பது முடியுமா? பிறந்த உடனே பேச முடியுமா? பேசுறதுக்காக வேண்டி பல ட்ரைனிங்கள் எடுத்து தக்கான்னு சொல்லி அப்புறம் என்ன செய்வோம்? நம்ம பேச்சு பயிற்சி எடுப்போம். ஈசா நபி அவர்கள் குழந்தைகளை பேசினார்கள் என்று 3வது சூறாவில் 46வது வசனத்தில் சொல்கிறான். அவர் தகப்பன் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹுடைய ரூஹை ஊதி அதன் மூலமாக அவர் பிறந்தார் என்று 3வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோக அவர் செஞ்ச அற்புதங்களை வேறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்வாராம்? அவர் களிமண் இருக்குல்ல, களிமண்ணை வந்து பறவை மாதிரி செய்வாராம். களிமண்ணை உருட்டி பறவை மாதிரி செஞ்சு ஊதுன உடனே அது பறக்கும். நெசப்பறவையா பறந்துடும். அதே மாதிரி வந்து வெண்குஷ்டம், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும்ல குஷ்டம், அது பிறவி குருடு, இது எல்லாம் கூட அவர் என்ன செய்வார்? கையை வச்சு தடவி குணமாக்கிடுவார். அதே மாதிரி இறந்து போன ஆட்களை கூட சில நேரங்களில் மூத்தா போயிடுவாங்க, உயிர் கொடுத்தாருன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஈசா நபி என்ன சொல்கிறாரு? நீங்கள் இன்னைக்கு என்ன சாப்பிட்டு வந்தீங்க நான் இங்கே உட்காந்து சொல்லுவேன். இதெல்லாம் அவருக்கு வந்து அல்லாஹ் அந்த அற்புதங்களை கொடுத்தான்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 49வது வசனம், 5வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ செத்துப்போன ஆட்களை எப்படி செத்துப்போன ஆட்களை உயிராக்கின அற்புதம்லாம் செஞ்சுருக்காங்களே, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இந்த அற்புதங்கள்னா எப்படி செய்கிறாங்கன்றது கடைசியாக இன்னொரு தலைப்பில் அதை விளைவிக்கிறோம். இப்போதைக்கு விளைவிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவ்வளவு ஆற்றல்லாம் இருக்குதுல்ல, சில அற்புதங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறான்ல. ஒரு நோயை குணமாக்குற ஒரு இது, பறவையை ஊதினோன்னு இது இல்லை, அல்லாவுடைய அனுமதி பெற்று தான் செய்கிறாரு. அல்லாவுடைய அனுமதி பெற்று இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்தானே, அவரை போய் அல்லாவுடைய இடத்துலையோ கடவுள் இடத்துல வைத்து கொண்டா அல்லாஹ் ஒத்துக்குருவானா? ஒத்துக்கிற மாட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், இவ்வளவும் இருந்தாலும், அவர் தந்தை இல்லாமல் பிறந்தாலும், இன்னும் சாகாமல் இருந்தாலும், அவர் இறந்தவர்களை உயிர்ப்பித்து இருந்தாலும், இன்னும் சில அற்புதங்கள் அவர் மூலம் நிகழ்ந்திருந்தாலும், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், அவர் கடவுள் கிடையாது, அவர் தூதர் தான். உம்முஹு சித்திகா, அவருடைய அம்மா வந்து உண்மையாளர். அதை சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்கங்கிறான். கானா யகுல் அனிதாம், 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள்னு சொல்கிறானே. இவ்வளவு அற்புதங்களும் உள்ளவராக இருந்தால் கூட அவர் மனிதர் தான், அவரை போய் நீ கடவுள் உண்டாக்குனீங்கன்னா ஒத்துக்கிற மாட்டேன் என்கிற அளவில் அவரை கொண்டே எல்லாம் வச்சிடறான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது கால் அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, மறுமை நாளில் அவரை இப்படி நிப்பாட்டுறான். என்ன நிப்பாட்டுறான்? அவர் எல்லாரும் கடவுள் மகங்கிறாங்க, அவரை கூப்பிடுறாங்க, அவரை பிரார்த்தனை பண்ணுறாங்க, அவர்கிட்டயே வணக்கமே செய்கிறாங்க. இதெல்லாம் அவர் பொறுப்பாளி கிடையாது, நமக்கு தெரிகிறது. ஆனால் மறுமை நாளில் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தலின் நாஸ், நீ தான் மனிதர்களுக்கு சொன்னியா, இத்தஹிதுனி ஓ உம்மிய இலாகைனி மிந்துன் இல்லா, என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுள் ஆக்கிக்கிறங்க நீ தான் சொன்னியா? உன்னைய கடவுளுங்கிறாங்க, உங்கள் அம்மாவை கடவுளுங்கிறாங்க, இது நீ தான் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு என்ன செய்வார்? அல்லாஹ் வந்து ஈசா நபியை கேட்குவான். ஈசா நபி என்ன செய்வாங்க? கால சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தான் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் குறை உள்ளவன் அப்படின்னு சொல்லிவிட்டு, மாய கூணுலி அன் அகூல மா லைஸ லீ பி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி அல்லாஹ் சொல்லுவேன்? என்னை வணங்க நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஒரு படைப்பு, நான் ஒரு மனுஷன். ஒன்று அற்புதம் செஞ்சால் நீ சொன்னீங்க, நீ கொடுத்த நேரத்தில் நான் செஞ்சு காட்டியிருப்பேன், அதை கொடுக்காட்டி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
இந்த மாதிரி உள்ள ஒருத்தன் வந்து என்னை வணங்க நான் சொல்லியிருப்பேன் அல்லாஹ், நான் சொல்லவே கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாது. இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொல்லி இருந்தால் உனக்கே தெரியுமே, கேட்கவா செய்யணும். நான் போய் மக்கள்கிட்ட என்னை வணங்குங்கன்னு நான் சொல்லி இருந்தேனையானால், அதுவும் அவ்வளோ ரெக்கார்டு வச்சுக்கிறியா, இந்த பக்கம் 2 மலக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணுற, அதுக்கப்புறம் ஒரு கழுத்தில் வேற ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற, எல்லாம் எழுத்து மூலமாக ஆகிக்கிட்டு இருக்க, அம்புட்டுமே உனக்கு தெரியுமே, நேரடியாக வேற பார்த்துட்டு இருக்கிற. அப்போ இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொல்லியிருந்தால் உனக்கே தெரியுமே. தாளமு மாஃபி நப்சி வலாலும் மாஃபி நப்சிக்க, என் மனசில் உள்ளது உனக்கு தெரியும்ல, உன் மனசில் உள்ள எனக்கு தெரியாது. நீ எது கேட்குறேன்னு தெரியல, நான் சொல்லலன்னு தெரியுது, நீ என்னை போட்டு கேட்குற, என்ன எடுத்து கேட்குறேன்னு எனக்கு புரியல எல்லான்னு சொல்லிடுச்சுவாரு. அவர் வந்து அவர் குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி எல்லாம் விசாரிக்கிறது எதுக்காக வேண்டி, எல்லாரும் இந்த அற்புதங்கள்லாம் செஞ்சதுனால அவர் கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு சம்மட்டி அடி கொடுப்பதற்காகத்தான் நிப்பாட்டி வச்சு அவரையே வந்து அழுது புலம்பி எல்லாம் நான் செய்யலன்னு விளவளத்து போய் அவர் பின்வாங்கக்கூடிய காட்சி அங்கே ஏற்படுத்துகிறான். அப்போ என்ன வழங்குது, மனுஷங்கிற லிமிட்டை தாண்ட இயலாது என்பதற்கு உதாரணமாக ஈசா நபியும் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அதுக்கு விட